சாது சுந்தர் சிங் எழுதிய கைலாஷ மகரிஷியை குறித்த புத்தகத்தின் 3வது அத்தியாயம். சுந்தர் மகாரிஷியின் விந்தையான சரித்திரத்தை கேட்டு தாம் அவரை ஒரு இந்து ரிஷி என்று எண்ணிக்கொண்டதற்கு அதிக மனஸ்தாபப்பட்டு தாம் கைலாசத்திற்கு வந்தது தெய்வ செயல் என்றும் கடவுள் அப்பர்வதத்திலுள்ள தமது பக்தர் மூலமாய் தமக்கு சில அந்தரங்கங்களை வெளிப்படுத்த சித்தம் கொண்டார் என்றும் நினைத்து அகமகிழ்ந்து மறுமை கடுத்த பல விஷயங்களை பற்றி அவருடன் சம்பாஷணை செய்தார். பின் வருவன மகாரிஷி சுந்தருக்கு சொன்னவை. பரிசுத்தவான்களின் கூட்டுறவு. ஆவியில் எங்கும் சுற்றி திரியும்படியான ஸ்லாகியம் பெற்றதுமல்லாமல் பரிசுத்தவான்களின் கூட்டுறவையையும் நான் அடிக்கடி பெற்றிருப்பது என் வேலையில் எனக்கு பேருதவியாயிருக்கிறது. அப்போஸ்தல விசுவாச அறிக்கையில் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் உண்டென்று விசுவாசிக்கிறேன் என்று நீ அறிக்கையிடுகிறாய். ஆனால் அது எனக்கு வெறும் விசுவாசமாயிராமல் என் ஜீவியத்தின் தின அனுபவமாயிருக்கிறது. நீ இவ்விடம் வருவதற்கு கொஞ்ச நேரத்திற்கு முன்புதான் அசுசி பட்டணத்து பரி பிரான்சிஸும் போலிகார்பும் லீனஸும் ஆவியில் என்னுடன் இருந்தார்கள். இந்த லீனஸ் என்பவர்தான் கிறிஸ்துநாதர் அனுசாரம் என்ற ஜெகப்பிரசித்தி பெற்ற புஸ்தகத்திற்கு ஆசிரியரே அன்றி தாமஸ் ஏ கெர்பிஸ் அல்ல. ஜனங்கள் கொண்டிருந்த இந்த தப்பிதமான எண்ணத்தை நீக்க லீனஸ் பிரயாசப்படவில்லை. ஏனென்றால் நான் அப்புத்தகத்தை எழுதியதின் நோக்கம் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதே. இந்நோக்கம் நன்றாய் நிறைவேறி வருவதால் தான் அதிக சந்தோஷம் கொண்டிருக்கிறேன். இப்போதும் எப்போதுமான சதா காலங்களிலும் அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன் என்று லீனஸ் அதை பற்றி சொல்லுகிறார். சரீரமும் ஆவியும். நான் ஆவியில் உலகமெங்கும் சுற்றி திரிகிறதுமல்லாமல் சில சமயங்களில் மோட்சத்திற்கு போவதற்கும் எனக்கு அனுமதி உண்டு. எப்படி என்னுடைய ஆவி சரீரத்தை விட்டு சுயேட்சையாய் திரியக்கூடும் என்று நீ அறிய விரும்பினால் நான் உனக்கு சொல்லக்கூடியது என்னவென்றால், வார்த்தைகளினால் சரியாய் விவரிக்க முடியாததும் மனிதனின் சிற்றறிவுக்கு எட்டாததும் பரிச்சித்து அறிய முடியாததுமான ஒரு சம்பந்தம் சரீரத்திற்கும் ஆவிக்கும் இருக்கிறது. ஆவி சரீரத்திலிருந்து முற்றிலும் பிரிந்திருப்பதற்கு இந்த சம்பந்தம் அறுபட வேண்டியது அவசியம். இந்த சம்பந்தம் நீங்காத வரையில் ஆவியும் சரீரமும் ஒன்றிலிருந்து மற்றொன்று முற்றிலும் எப்பொழுதும் பிரிந்திருக்க முடியாது. இதை பற்றி வேதாகமும் சொல்வதை கேள். வெள்ளிக்கயிறு, இக்கயிறு நான் சொன்ன சம்பந்தத்தை குறிக்கிறது. கட்டுவிட்டு இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகிறது. பிரசங்கி 12:6. கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன். தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வசனங்கள். 3. நான் சரீரத்தினாலே தூரமாயிருந்தும் ஆவியினாலே உங்களோட கூட இருக்கிறேன். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். 4. அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிறது போது என் மனம் உன்னுடன் கூட செல்லவில்லையா? 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 26வது வசனம். எனக்கு அருளி செய்யப்பட்ட ஸ்லாகியமானது எந்த விதத்திலும் தேவ வசனத்துக்கு விரோதமானதல்ல வென்பதையும், என்னை போல அநேகருக்கு அவ்விதமான ஸ்லாகியம் அருளப்பட்டது என்கிறதையும் நீ இவ்வசனங்களிலிருந்து அறிந்து கொள்ளலாம். இதை நம்புகிறதும் நம்பாதிருப்பதும் அவரவரை சார்ந்தது. ஆனால் ஒன்று உண்மை, பவுலினுடைய தேவனும் எலிசாவினுடைய தேவனுமானவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவருடைய ஆச்சரியமான செயல்கள் மனிதனுடைய சிற்றறிவுக்கு புலப்படாதவைகளாய் இருக்கின்றன. இச்சமயத்தில் மகாரிஷி சுந்தருக்கு அவரது தனி ஜீவியத்தின் சில சம்பவங்களை ஒவ்வொரு நிமிஷமும் அவருடன் கூடியிருந்தாற்போல் அவ்வளவு திட்டமாய் எடுத்துரைத்தார். ஒரு காலத்தில் சுந்தர் அவரை 2ஆம் முறை சந்திக்க போனபோது அவருடைய கிறிஸ்தவ சிநேகிதர் ஒருவர் மகாரிஷியை தமக்காக ஜெபம் செய்யும்படி கேட்டுக்கொள்ள சுந்தரை வேண்டினார். சுந்தர் அவரிடம் சென்று தம்முடைய சிநேகிதருக்காக ஜெபம் செய்யும்படி அவரை கேட்டபோது அவர் சுந்தரை பார்த்து, நீ இவ்விதமான வேண்டுதல்களை என்னிடம் கொண்டு வர வேண்டியதில்லை. ஏனென்றால் நான் ஒவ்வொரு கிறிஸ்துவனுடைய ஜீவியத்தையும் அறிந்திருக்கிறேன்.
இருக்கிறேன். அவர்களுடைய விசேஷ குறைவுகளுக்காக ஜெபிப்பதே என் ஜீவியத்தின் முக்கிய வேலை. ஆயினும் உன் சிநேகிதனுக்கு இங்கே அம்மனிதனுடைய பாவம் இன்னதென்று சொன்னார். அதை விட்டு விட்டால் ஒழிய நான் அவனுக்காக ஜெபிக்க முடியாது. நான் ஜெபம் செய்தாலும் அது அங்கீகரிக்கப்படுவதை அவனுடைய பாவமே தடை செய்யும் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டதும் மகாரிஷி மனிதனுடைய இருதயங்களில் உள்ளதெல்லாவற்றையும் அறியக்கூடியவர் என்றறிந்து சுந்தர் அதிக ஆச்சரியம் அடைந்தார். சுந்தர் கைலாசத்திலிருந்து திரும்பி வந்து தம்முடைய சிநேகிதரை சந்தித்து அவருக்கு மகாரிஷி சொல்லி அனுப்பிய சமாசாரத்தை தெரிவித்தார். அதை கேட்டு அவர் பிரமித்து தன்னுடைய பாவத்தை உணர்ந்து மனஸ்தாபப்பட்டு அதை சுந்தரிடத்தில் அறிக்கை செய்தார். அதுவரையில் அவர் தன் இருதயத்தின் இரகசியத்தை கடவுளும் தானும் தவிர வேறொருவர் அறியார் என்று எண்ணியிருந்தார். மகாரிஷி தம்முடைய ஜீவியத்தின் சில சம்பவங்களை சரியாய் சொல்வதை கேட்ட சுந்தர், அவர் சொன்ன யாவும் உண்மையாய் எனக்கு சம்பவித்தவைகளே, ஆகையால் அவர் ஆவியிலே அலையும்படியான ஸ்லாகியம் பெற்றிருப்பதையும் ஒவ்வொரு கிறிஸ்துவனுடைய நிலைமையை அறிந்திருப்பதாக சொல்வதையும் நான் முற்றிலும் நம்புகிறேன் என்று சொல்லுகிறார். சுந்தர் அவருடன் சம்பாஷித்து கொண்டிருந்தபோது அவருடைய பெயரை வினவ அதற்கவர் பின்வருமாறு பதில் உரைத்தார். நான் ஒரு மனிதனாய் இருக்கும்போது மற்ற மனிதர்களைப் போல எனக்கும் ஒரு பெயர் இருந்தது. ஆனால் நான் இப்பொழுது முற்றிலும் மற்ற மனிதர்களைப் போல் இராதபடியா என் பெயர் கிறிஸ்தவன் என்று அமையும். நானும் முன்பு மற்ற மனிதர்களைப் போல் பாவத்தில் இருந்தேன். ஆனால் இப்பொழுது என்னிடத்தில் பழைய ஆதாம் ஒழிந்து போகவே குமாரன் எனக்குள் குடிகொண்டிருக்கிறார். அவர் ஆதியும் மந்தமும் இல்லாதவர், இன்றும் என்றும் மாறாதவர். இப்பொழுது அவருடைய கிருபையினால் நான் பாவத்திற்கு செத்து என் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருக்கிறேன். மேலும் பவுலை போல கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கலாத்தியர் 2 அதிகாரம் 20 வசனம். ஆமீன்.